நம்மளுடைய வாத்தியார்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே போய் குளத்தங்கரையில் நீங்கள் மாலை அமாவாசைக்கு திதி கொடுங்க. முடியாதவங்க வீட்லேயே எள்ளும் தண்ணியும் இறைச்சிட்டு அவங்களுக்கு பிடித்த உணவை சமைச்சு படையல் போட்டுட்டு அதை தானமாக கொடுங்க. கண்டிப்பாக அன்றைக்கி ஒருத்தருக்காவது நீங்கள் உணவு தானம் கொடுக்கணும். அதுவும் உணவு வாங்கி கொடுக்காதீங்க, சமைச்சு கொடுங்க உணவு தானம். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி புண்ணியஸ்தலம் ராமேஸ்வரம், திருச்செந்தூர், அப்புறம் உத்திரகுஷமங்கை, இந்த மாதிரி முக்கியமான இடத்துலலாம், அதே மாதிரி விருதாச்சலமில் இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் கோவிலில் விருதேஸ்வரர் கோவில், அங்கெல்லாம் கூட நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம். முடியாதவங்க நம்ம சென்னையில் கூட பீச்சில் கூட நம்ம போய் தர்ப்பணம் கொடுக்கலாம். கொடுத்துட்டு யாருக்கா ஒருத்தருக்கா உணவு தானம், உடை தானம், அவங்கள காலணி தானம், கொடை தானம், உங்களால் என்ன தானம் கொடுக்க முடியுமோ தானம் கொடுங்க. அதுக்கு நமக்கு அதே பலனை கொடுக்கும். இது நம்மளை மட்டும் வாழ வைக்காது, நம்மளுடைய சந்ததியும் வாழ வைக்கும். அதே மாதிரி நீங்கள் எள்ளும் தண்ணியும் இறைக்கும் போது உங்கள் வீட்டில் இறந்தவங்க அனைவருடைய பேரையும் சொல்லி எள்ளும் தண்ணியும் இறைங்க. நம்மளோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க, பப்ளிக்கில் ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பேரெல்லாம் கூட சொல்லி தெரிஞ்சவங்க பேரை சொல்லி கூட நீங்கள் இறைக்கலாம். நன்றி, வணக்கம்.